200 மிஞ்சுதா திரும்ப மறுநாள் எடுக்கிறோமா அது அப்படியே காலியாயிடும். ம். இப்போ வேலை ஆனால் நல்லாயிருக்கு, சம்பளம் மட்டும் 100 இருந்தால் நல்லா இருக்குன்ற. ஒரு 500 600 தெரியாது. மற்றவங்களுக்கு எவ்வளோ தராங்க? அவன் கொல்ல வருஷம் 11 வருஷம் போல இருக்கும், அவனுக்கு 500 தான் கொடுக்குறாரு. 11 வருஷம் எவ்வளோ? யார்? நான் சுரேஷா? சுரேஷ். சுரேஷ் வந்து அம்மா அப்பா இல்லை, அதனால் வந்து அவன் சைஸாக சோறு எல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. அவனுக்கு செலவு வந்து வேறு மாதிரி தருவாங்க. அவனுக்கு வந்து நாளைக்கு ஒரு கல்யாணம் முடிக்கனாலும் முடிச்சு வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் சரி பண்ணுவார். கல்யாணம் முடிச்சுட்டானாம்ல? முடிச்சிட்டானா? கல்யாணம் முடிச்சு தினமும் பொண்டாட்டி போய் இதெல்லாம் பொண்டாட்டி சாப்பாடாதா டெய்லிக்கு பொண்டாட்டி போன சாப்பிட்டதுக்கு நான் கேட்குற கூத்தா நடக்குது. எனக்கு தெரியாமல் முடிச்சிட்டானா? என்கிட்ட சொல்லி இருந்தாலும் இப்போ நல்லவன் அப்புறம் நீ பைய கல்யாணம் முடிச்சிட்டானா? ஆமாம், யாரும் கூட்டம் முடிச்சுட்டான் போல. சரி. லூசு பைய. சரி விட, அவனுக்கு வந்து ஆளும் இல்லை, ஆனால் வந்து கூட்டி வந்து முடிச்சிட்டானா? அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன், வீரவாணி சொல்லிக்கிருந்தாரு. அப்படியா? என்னன்னு தெரியல. சரி சரி. இன்னைக்கு கயிறு கடைக்காரர் அடித்தார். கேட்டு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன்னு சொல்ல. என்கிட்ட வேலைக்கு போகணுன்னு சொல்லக்கூடாது, அது தப்பாகி போகும். அது நம்ம வந்து இப்போ ரெண்டாவது என்றைக்குமே ஒரு விஷயம்டா, இருக்கிற விட்டு பறக்கிற ஆசைப்பட்டு கடைசியில் இருக்கிற வேலையும் போயிடக்கூடாது. வேலை ரெடி பண்ணிக்கிட்டு போனாலும் தெரியாது. நேற்று அவரு சொன்னார். ஏண்டா நம்ம எதையும் யோசிக்காமல் வடிவேல் சொன்ன மாரி இப்படித்தானே யோசிக்காமல் போய் பலருக்கு அடி வாங்கியிருக்குன்னு சொன்ன மாதிரி, ஒரு வேலை இருக்கு மோசம் இன்னொரு வேலை கிடைக்குதுண்டா அந்த இந்த படத்தை சொல்லுவாங்க, தண்ணி காமெடியில் வடிவேல் செஞ்சிருக்க முடியல. ஏன்னா ஒரு வேலை கிடைக்குதுண்டா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை செஞ்சுக்கிருக்கணும். உன்னையார் விட்டு வர சொன்னதுன்னு சொல்லி நம்மளை தண்ணி கப்பல் தள்ளுறாம இல்லை. சரி சரி, ஒன்றும் இல்லை, அதனை பற்றி ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த நம்பர் ஒன்றும் குழப்பமாகவே இருந்துச்சு. ஒரு இந்த அந்த பிள்ளை நம்பரா ஓ நம்பரா? இப்போ சேவ் பண்ணிட்டேன் நம்பரை அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவர்கிட்ட அங்கே அந்த கூட கால்கிட்ட கேட்குறேன், இல்லாட்டி அவர்கிட்ட கேட்பேன் சம்பளம் ஒன்று கேட்குறானேன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன டெலிவரி வேலை கூட போய் அங்கிட்டு அலையணும் வண்டியை வச்சுக்கிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காய்கறி கடையில் வந்து அந்த டயத்துக்கு வந்தோம்னா அந்த டயத்துக்கு போய் சாயந்தரம் சீக்கிரம் விட்டு போகலாம், காலைல கொஞ்சம் லேட்டாக வந்துக்கலாம். அப்போ கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு யோசனை பண்ணிட்டேன். ஏன்டா நீயும் புதுசாக கல்யாணம் முடிச்சுவேன், ஒரு குழந்தை ஊட்டியோட சத்தனா இருந்தால் உனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரி, யோசனை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ வேலையானால் டெய்லராக நம்ம ஏதோ ஒரு போய் குடும்பத்தை நடத்த மாரி பார்த்துக்கணும். இல்லை என்ன சரி, அப்போ நல்லா இருக்கானா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. சரி. சரி. அதான் ஓரளவுக்கு நல்ல மனுஷன் வீரவாண்டி. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைப்பு நல்ல டைப்பு, நல்லா பழகிட்டா செஞ்சிட்டோம்னா அதெல்லாம் நல்ல இடத்துக்கு வீட்டுக்கு வர செய்து ஒரு ஏதோ சஷ்டம் செய்யின்றாலும் ஒரு இது பண்ணுவார். அப்படி ஒரு மனுஷங்க, ஒரு செல்வாக்கெல்லாம் வளர்த்தேன். அவர் குழந்தை வேலை. அது கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் ஸ்டிக்காக பிடிக்க இருப்பார், ஆனால் நல்ல டைப்பு தான் அவர் குழந்தைவேல். சரி சரி. ஏண்டா நம்ம ஒரு கல்யாணம் முடிச்சிட்டோம்ல, கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் நமக்கு தெரியாது. கல்யாணம் ஆமாம், கல்யாணம் முடிச்சாச்சுன்னா ஒரு குழந்தை ஊட்டியை பார்க்கணும், வீட்டுக்கு அரிசி வாங்கணும், செய்யணும், நல்ல ரேட்டு வாங்கணும், வீட்டு வாடகை கூட. இப்போ நீ இருக்குது வாடகை தானப்பா இல்லையா? இப்போ நீ இருக்குது வாடகை கூட. வாடகை 1 மாதம் வாடகை கொடுக்க முடியல. மாதம் எவ்வளோ வாடகை? ஓ சரி சரி. அப்போ அவங்க பார்த்துக்குறாங்களா அதை? எப்போ வேலை செட் ஆகும்? இப்போ நான் அவனுக்கு ஏதாச்சும் நல்ல வேலை சேர்த்து விட்றேன், தேவையில்லாம அங்கே வாடகை கொடுத்துருக்கேன். அங்கே எப்படி, அங்கே என்ன செஞ்ச? எப்படி அதை எப்படி சம்பளம் எப்படி வரும்? எவ்வளோ சம்பாதிப்பாங்க? எப்பா இந்த ஒரு விஷயம் என்னண்டா,